வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஒன்றான வாழைக்காய் புட்டு. வாழைக்காவை ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிற புட்டு. இது எல்லா வகையான ரைஸ் ஐட்டத்துக்கும் மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ். இது செய்யறதுக்கு வாழைக்காய் 1, வெங்காயம் 3, பூண்டு முழுசாக 1, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கூடவே வாழைக்காய் மேலே தடவறதுக்கு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு. வாழைக்காய் மேலே நல்ல எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி டைரெக்டாக கேஸ் பர்னரில் வச்சு இதை சுட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த வாழைக்காவை நல்லா கருக வச்சோன்னா தான் இந்த புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது ஒரு பாதி அளவுக்கு இதுலேயே வெந்துடும் வாழைக்காய். இந்த ஃபயரில் நம்ம வச்சு இது மாதிரி கருக வச்சாலே வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இது ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பேர்ன் ஆகிறதுக்கு நான் இது மாதிரி ஹரிசாண்டலாக வச்சு கொஞ்ச நேரம் பொசுக்கிட்டு அப்புறம் வெர்டிக்கலாக இது மாதிரி நிற்க வச்சு ஒரு 10 நிமிஷம் மொத்தமாக சேர்த்து 10 நிமிஷம் பொசுங்க வச்சாலே இது நல்ல மேலே இருக்க பகுதி ஸ்கின் லேயர் ஃபுல்லாக இது மாதிரி கருகி வந்துடும். கருகி வந்ததுக்கப்புறம் இதை சில்லுன்னு ஒரு வாட்டரில் போட்டுட்டு அது மேல் தோலை நல்லா உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை கேரட் திருவரில் வச்சு திருவியும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம்பருப்பு போட்டு அது செவந்ததுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். பூண்டை இடித்து சேர்க்க வேண்டாம், அரைச்சும் சேர்க்க வேண்டாம். பூண்டு முழு பல்லாக இருந்ததுனா தான் இந்த புட்டுக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். அதனால் பூண்டை இது மாதிரி உரித்து இதில் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் இது வதங்கினாலே வெங்காயம் நல்லா மசாலா கலந்து எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகளையும் இதில் போட்டு நல்லா பெரட்டணும். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே இதுக்கு போதுமானது. இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இருக்கணும். எண்ணெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பெரட்டி எடுத்தோன்னா இது மாதிரி புட்டு இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா சமையல் செய்கிறப்போ இந்த புட்டு அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது வாழைக்காய் நம்ம பச்சையாக செய்கிறத விட இது மாதிரி சுட்டு அதை பொசுக்கிட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதோட மனம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த டேஸ்டியான வாழைக்காய் புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு அதோட கருத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.